உளுத்திராம் போலீஸ் நிலைய தாக்குதல். சந்தேக நபரது 5 குடும்ப உறுப்பினர்கள் சொஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு. ஹம்சாவின் முன்னாள் அரசியல் செயலாளருக்கு எதிராக மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. குவாலலங்காட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கட்டம் கட்டமாக நீர் விநியோகம் தொடங்கியது. தாய்லாந்தில் இவ்வாண்டு இறுதியில் கஞ்சா மீண்டும் போதைப் பொருளாக அறிவிப்பு. 1986 உலகக்கிண்ண தங்கப்பந்து கோப்பை பிரான்சில் ஏலத்தில் விடப்படுவதை தடுக்க மரடோனாவின் வாரிசுகள் முயற்சி. ஜொகூர் உளுத்ராமில் போலீஸ் நிலையத்தில் தாக்குதலை நடத்திய நபரின் குடும்ப உறுப்பினர்கள் 5 பாதுகாப்பு குற்றங்களுக்கான சிறப்பு சட்டம் சொஸ்மாவின் கீழ் மீண்டும் கைதாகியுள்ளனர். தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் அதனை உறுதிப்படுத்தினார். இதற்கு முன் வழக்கமான தடுப்பு காவலில் வைத்து அவர்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் சொஸ்மா சட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி 28 நாட்களுக்கு அவர்கள் விசாரணை கைதிகளாக தடுத்து வைக்கப்படுவதாக ஐஜிபி சொன்னார். இதுநாள் வரையிலான விசாரணையில் அக்குடும்பமே அக்கம் பக்கத்தாருடன் அண்டி பழகாமல் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதோடு சந்தேக நபரின் தந்தை ஜுமாஆ இஸ்லாமியா கும்பலைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது என தான் ஸ்ரீ ரசருடீன் சொன்னார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாட்டையே உலுக்கிய அத்தாக்குதல் தொடர்பில் இதுவரை 47 பொது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அத்தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்ட வேளை மற்றொருவர் காயமடைந்தார். தாக்குதல் நடத்திய இளைஞனும் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டான். எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுடீனின் முன்னாள் அரசியல் செயலாளரான சயிட் அமீர் முசாக்கிர் அல் சயிட் முகமட்டுக்கு எதிராக இன்று ஸ்லாங்கூர் ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மேலும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் 42 வயது சயிட் அமீர் தமக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். நெக்சஸ் காப் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரான வான் அசஹார் யூசுஃபிடமிருந்து கடந்த ஆண்டு 3,50,000 ரிங்கிட் பணத்தை கையூட்டாக கேட்டதாக சயிட் அமீர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் குறைந்தது 10,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். 60,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் இன்று சயிட் அமீர் விடுவிக்கப்பட்ட வேளை ஜூலை 12ஆம் தேதி கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணை செவிமடுக்கப்படும். முன்னதாக போலீஸ் படைக்கு உபகரணங்களை விநியோகிக்கும் குத்தகையை வழங்க 3,50,000 ரிங்கிட் பணத்தை கையூட்டாக பெற்றதாக நேற்று அவருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லாங்கூரில் மின்சார தடையால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த லபுஹான் டாகாங் நீர் சுத்திகரிப்பு ஆலை மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளது. இதையடுத்து நேற்றிரவில் இருந்து குவாலலங்காட்டில் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கட்டம் கட்டமாக வழக்க நிலைக்கு திரும்பியிருப்பதை ஆயிர் ஸ்லாங்கூர் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. எனினும் இருப்பிடங்களின் தொலைவு மற்றும் நீர் அழுத்தத்தை பொறுத்தே குடிநீர் விநியோகத்தின் மீட்சி அமையும் என அது விளக்கியது. லபுஹான் டாகாங் நீர் சுத்திகரிப்பு ஆலை முன்னதாக தற்காலிகமாக மூடப்பட்டதால் குவாலலங்காட்டில் 41 பகுதிகளில் அட்டவணையிடப்படாத நீர் விநியோக தடை ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் லாரிகள் அனுப்பப்பட்டன. குறிப்பாக தேவை அதிகமுள்ள மருத்துவமனைகள், கிளினிக்குகள், இறப்பு வீடுகள் போன்றவற்றுக்கு அதில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக ஆயிர் ஸ்லாங்கூர் தெரிவித்திருந்தது. ஸ்லாங்கூரில் தண்ணீர் விநியோக தடை குறித்த எந்த ஒரு தகவலுக்கும் ஆயிர் ஸ்லாங்கூரின் சமூக ஊடக பக்கங்களை வலம் வரலாம். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள்.
தாய்லாந்தில் கஞ்சாவை பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக பயன்படுத்துவது புதிய விதிமுறைகளின் கீழ் தடை செய்யப்பட உள்ளது. அதே சமயம் கஞ்சாவை சாகுபடி செய்யவும் ஏற்றுமதி செய்யவும் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்காக வைத்திருக்கவும் இனி சிறப்பு உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும். கஞ்சாவை மீண்டும் போதைப் பொருளாக வகைப்படுத்த தாய்லாந்து அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நேற்று அந்நாட்டு சுகாதார அமைச்சர் சொம்சாக் தெப்சுதீன் தெரிவித்திருந்தார். அதனால் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக அதனை பயிரிட்டு பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமே இனி அனுமதி வழங்கப்படும் என சொம்சாக் கூறியுள்ளார். எனினும் அந்த உரிமத்தை பெறுவதற்கான நிபந்தனைகள் குறித்து இன்னமும் ஆராயப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதவாறும் அவர்கள் அந்த புதிய சூழலுக்கு தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளவும் ஏதுவாக கால அவகாசம் வழங்கப்படும் என சொம்சாக் சொன்னார். ஈராண்டுகளுக்கு முன் தேசிய போதைப்பொருள் பட்டியலில் இருந்து கஞ்சாவை நீக்கியது தாய்லாந்து. அதன் வாயிலாக அதனை பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மக்கள் பயிரிடவும் பயன்படுத்தவும் விற்கவும் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மறைந்த உலக காற்பந்து சகாப்தம் டயகோ மராடோனாவின் தங்கப்பந்து கோப்பை விற்பனையை தடுக்கும் முயற்சியில் அவரின் வாரிசுகள் பிரான்சில் சட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அது 1986ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியின் போது சிறந்த ஆட்டக்காரர் என்ற வகையில் மராடோனாவுக்கு வழங்கப்பட்டதாகும். ஆனால் பல தசாப்தங்களாக எப்படியோ காணாமல் போன அக்கோப்பை பிறகு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பழங்கால பொருட்களை விற்கும் வியாபாரியால் கண்டெடுக்கப்பட்டது. உலக புகழ் பெற்ற அக்கோப்பை பாரிஸுக்கு சற்று தொலைவில் உள்ள இடம் ஒன்றில் வரும் ஜூன் 6ஆம் தேதி ஏலத்தில் விடப்படவிருக்கிறது. உலகின் பட்டி தொட்டி எங்கும் தனது பெயர் பிரபலமாகும் அளவுக்கு காற்பந்து வாழ்க்கையில் சாதித்துவிட்டு மரடோனா விட்டு சென்ற பொருட்களில் ஒன்றான அக்கோப்பை நிச்சயம் லட்சக்கணக்கில் ஏலத்தில் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அக்கோப்பை மரடோனாவின் 5 வாரிசுகளுக்கே சொந்தம் என்றும் அதனை விற்க யாருக்கும் உரிமை இல்லை என்றும் வழக்கறிஞர்கள் மூலமாக பிரான்சில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு மரடோனாவுக்கு வழங்கப்பட்ட அக்கோப்பை 3 ஆண்டுகள் கழித்து நேப்லஸில் மேற்கொள்ளப்பட்ட வங்கி கொள்ளையின் போது திருடு போனதாக அவரின் குடும்பத்தினர் கூறுகின்றனர். அது திரும்ப கிடைத்து ஏலத்தில் விடப்படவிருக்கும் தகவல் தங்களுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தான் தெரிய வந்ததாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா உரிமையும் தங்களுக்கு உண்டு என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். அது மரடோனாவின் குடும்பத்துக்கு வேண்டும், அர்ஜென்டினா மக்களுக்கு வேண்டும் என நீதிமன்றத்தில் அவர்கள் முறையிட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த ஏலம் தொடருமா அல்லது மரடோனாவின் குடும்பம் தனது முயற்சியில் வெற்றி பெறுமா என்பதை மே 30ஆம் தேதி நீதிமன்றம் முடிவு செய்யவிருக்கிறது. உலகம் கண்ட மாபெரும் காற்பந்து வீரரான பிரேசிலின் பெல்லிக்கு ஈடாக போற்றப்படும் மரடோனா 2020இல் தனது 60வது வயதில் காலமானார்.